இருந்தனால என்னால பார்க்க முடியல. ஸோ ஓடிடில ஒருத்தர் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். ஒரு மலேசியன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்துச்சு. ஸோ என்னால பார்க்க முடியல. இப்போ இந்த 1 இயர் ஆஃப் மின்மினி அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல தான் கீழே ஸ்ட்ரீமிங் ஆன் ஜி5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு அந்த படம் ஜி5ல வந்ததே எனக்கு தெரியாது. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. சீரியஸா பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓடிடில கரெக்டா வந்து உங்க ஆர்வத்துக்கு ஏற்ற அளவுக்கு படம் இருக்காது. கண்டிப்பா வெறுத்து போயிருவீங்க. இல்ல பார்க்காம இருக்க வரைக்கும் ஓகே, படம் பார்க்கணும். ஜிபில ஸ்ட்ரீமிங் ஹவுஸ்ல நான் பார்த்துட்டு வந்து நாளைக்கு சொல்லுவேன். இல்ல நான் கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு நைட் பார்த்துருவேன். ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் பார்த்துருவேன். ஓகே. எனக்கு என்னன்னா வினோத் வந்து ரொம்ப நாள் ஸ்பீக்கர் வந்து அமைதியா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஸ்பீக்கர் வந்தது ஒரு வகையில் ஆச்சரியம்னா அமைதியா இருக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க வினோத், என்னாச்சு? அவரு சுகுமார் ப்ரோ தான் வந்து பேசுவாரு. அதான் சுகுமார் ப்ரோ தான் கேள்வி கேட்பாரு, கேள்வி கேட்க மாட்டாரு. வந்தா சுகுமார் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் வருவாரு. நம்ம 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. கரெக்டா? சொல்லுங்க ப்ரோ, அருள் ப்ரோ. ப்ரோ உங்க பொன்னியின் செல்வன் பீக் ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. மிஸ் பண்றீங்கன்னு காலையில வந்துச்சு. என்ன பொன்னியின் செல்வன் பிக்சர். பொன்னியின் செல்வன் டிபியா? எனக்கே அதான் யாரும் தெரியல, என்ன அடையாளம் தெரியல, கண்டுக்க மாட்டாங்க. டீ கடையாருக்கு கோட் பண்ணி ஒரு மெசேஜ் சொன்னேன். அவரே அது ரிப்ளை பார்க்கல. நான் அவர் போன் பண்ணி கூட சொல்லல. நான் தான் முத்து அப்படின்னு கூட சொல்லல. அவரே அதை பார்க்கல. ஒன்னும் இல்ல, நீங்க வந்து டெய்லி அப்பப்போ உங்க பிக்சர், லேட்டஸ்ட் பிக்சரை போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். பக்கத்துல இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது கொஞ்ச நாள் அதே செட் ஆயிரும் ப்ரோ. இதே இல்ல அது என்னன்னா, என்ன பிரச்சனைனா அந்த அந்த டிபி வந்து பிரைட்டா மஞ்சள் கலர்ல மஞ்சள் தனியா தெரியும். நம்ம ஒரு டிஎல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட் கிராஸ் ஆகாத மஞ்சள் கலர்ல டிபி வச்சு நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒயிட்ல இருக்கு. ஒயிட்ல பேக்ரவுண்ட் வேற ஏதாவது பிக்சர் இருக்குல்ல, அதனால நிறைய பேருக்கு இது யாரோ ட்வீட்டுக்கு என்னன்னு தெரியல, போங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அது நிறைய செலிபிரிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டிபி இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு தெரியும் யார் என்னன்னு. இதுவுமே தெரியல, ரொம்ப லைட்டா இருக்குல்ல, அது திரும்ப மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு ஒரு டிபி வைப்போம். இல்ல இதே மஞ்சள் கலரை மாத்துவோம். சுகுமார் ஒரு அநியாயம் பண்ணாரு. என்னன்னா இப்ப டிபில இருந்த மாதிரியே வந்து ஏஐல என் போட்டோ ரெடி பண்ணி தரேன்னாரு. ஐயா ராசா, அதெல்லாம் எதுக்கு வேலை. அப்புறமேட்டு வந்து ஒரிஜினல் கோல்டு போட்டு ராஜா மாதிரி போட்டோ எடுத்து அது போட்டோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் டிபி வைங்க. உங்களை பண்றதுக்கு போட்டோ ஷாப் பண்ணிட்டு போயிடலாம். போட்டோ ஷூட் பண்றீங்க. போட்டோ ஷூட் ஒரிஜினாலிட்டி முக்கியம். எவ்வளவுதான் இது வந்தாலும், ஏஐ வந்தாலும், போட்டோஷாப் எல்லாம் வந்தாலும் ஒரிஜினாலிட்டி முக்கியம். சும்மா கூப்பிடுங்க போட்டோகிராஃபர் யாராவது ஹையர் பண்ணி. வாங்க போட்டோ எடுத்துட்டு பட்ஜெட் ஒதுக்கிட்டு எடுத்துட்டு வாங்க. நீங்க 40,000 ரூபா கொடுங்க, இப்பயே முடிச்சிடலாம். ஆத்தாடி 40,000 ரூபா? அம்மா வீட்டு மாசம் எத்தனை மாசம் பட்ஜெட் தெரியுமா? இதுதாயா? சென்னை திருச்சி சீப்பு தானா? அதனாலதான் எத்தனை மாசம் தெரியுமா? ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு 2 months 3 months அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் வராது. தெரியுதுல்ல, ஒருத்தனோட 3 மாச குடும்ப செலவை நீங்க ஒரு போட்டோ எடுத்து டிபி வைக்கிறதுக்காக செலவு பண்ண சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு மனசு இருக்கும், மனசாட்சி இருக்குமா? அதுக்காக இப்படியா போய் சொல்றது? நீங்க போற ட்ரிப்பே மாசம் 1 லட்சம் ரூபாய் செலவு. ட்ரிப்பா? ஏங்க அநியாயம் பண்றீங்க? நானே வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வருஷத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணிட்டு போறேன். அதுலயும் எவ்வளவு செலவு பண்ணுவேன்னா அதிகபட்சம் 6,000 இருந்து 7,000 செலவு பண்ணிட்டு போறேன். அதிகபட்சம். அதுக்கு மேல நான் ஒதுக்க மாட்டேன். அவ்வளவுதான் செலவு. நமக்குன்னு செலவு பண்ற செலவு நான் எனக்குன்னு தனியா பண்றேன் தெரியுமா? படத்துக்கு போறங்கிற செலவு மட்டும்தான் எனக்கு நான் பண்ற செலவு. மத்த எந்த செலவு எனக்கு நான் பண்றேன் இல்ல. அந்த செலவு கூட அதான் மிச்சப்படுத்தி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்னு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வந்து அதுவும் பண்ணான்னு சொல்றீங்களே. ஓகே. விஷால் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஏதோ நீங்களும் பரணி ப்ரோ சூப்பரம் ஷோ போனீங்களா? கன்னட படம். இல்ல போகல. ஆமா போனோம், சூப்பரா போனோம். ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 3 பேர் போலாங்கிறப்ப குசியா ரைட்டு போயிடலாம் அப்படின்னு மைண்ட்ல இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் கலந்து விசால் சொன்னாரு மெசேஜ். ஆனா நான் வர சந்தேகம் காலையில மெசேஜ் பண்றேன். அப்பயே தெரிஞ்சு போச்சு இது வந்து நடக்காதுன்னு. அப்புறம் நைட்டு வந்து 2வது ஆளு கலந்துட்டாப்பி பரணி.
ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துச்சு, நானும் கலந்துக்கிறேன். நாம தனியா போற மைண்ட் செட்ல தான் நான் தனியா போயிருப்பேன். 3 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு போகணும் ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி அந்த படத்துக்கு போறது? அதுக்கு மேலதான் நீங்க வேற படம் பார்த்துட்டு என்ன படம் சரண்டரா? அதான் உட்காந்து நம்ம பார்த்த படம், அந்த படம் சரண்டர். எந்த ஊர்ல ப்ரோ? சோ இந்த சூப்பரும் சோவா இல்ல சரண்டரா? கன்னட படம் எந்த ஊர்ல பார்க்கலான்னு இருக்கீங்க? திருச்சியில தான் ப்ரோ. சூப்பரும் சோ திருச்சியிலேயே ஓடுதுங்க. திருச்சியில 3 பேர் வரலாம் பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த நேத்துல இருந்து போட்டிருக்காங்க, 2 ஷோ போட்டிருக்காங்க. நான் அதான் நைட் ஷோ போட்டதோட தனியா போயிருவேன். சொன்னோடனே உங்க 2 பேரோட பேஜ்லயும் போய் பார்த்தேன். ஷோ டைம்னு போட்டீங்களா, நமக்கு தான் வரலையான்னு. 2 பேருமே போடல. சரி சர்ப்ரைஸா சொல்லுவாங்க போல சாயந்தரம் வந்து போயிட்டு இருக்கோம். ஆமா டைரக்டர் இல்ல பிரகாஷ்ண்ணா. நான் என்னன்னா ஒன்னாவது ஒர்க் வந்துருச்சு, அப்புறமேட்டு வந்து இன்னொரு யோசனையும் இது இருந்துச்சு. 4 மணி நேரம் டிராவல் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது மட்டும் எப்படி 5 hours வந்துடும். ஒரு நாளோட பாதி இது அப்படின்ற அதுதான் யோசிச்சேன். ஒரு படத்துக்காக இவ்வளவு இது பண்ணி போகணுமா அப்படின்றதுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு சரோஜா சினிமாஸ்ன்னு ஒரு சினிமாஸ் இருக்கு அரியமங்கலத்துல. பிரகாஷ் ஒவ்வொரு படம் புக்கிங் அப்படின்னு சொல்றேன். அது ஒரு இருக்கையிலே திருச்சியில லீஸ்ட் ஃபேவரட். ஏசி கூட போட மாட்டாங்க. ஏசி தியேட்டர் சும்மா பேருக்கு போட்டிருப்பாங்க. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. முதல் நாள் பெரிய நடிகர் படம், அதாவது அதே பெரிய நடிகர் படத்துல மூணு நடிகருக்கு மட்டும்தான், ரஜினி, அஜித், விஜய். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த முதல் ஷோ ஃபில்லப் ஆகும். அந்த 9 மணி ஷோ மற்ற யாருக்கும் ஃபில்லப் ஆகாது. படம் நல்லா இருந்தாதான் அன்னைக்கு நைட் ஷோவே ஃபில்லப் ஆகும். அந்த சரோஜா தியேட்டர்ல நைட் ஷோ ஒருவேளை ஃபில்லப் ஆயிடுச்சு, படம் பிளாக் பஸ்டர் நீங்க எடுத்துக்கலாம். ஃபில்லப்பே கண்டிப்பா ஆகாது. ஒருவேளை முதல் நாள் நைட் ஷோ இல்ல 2வது நாள் நைட் ஷோல அந்த தியேட்டர்ல படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர்னு அர்த்தம். ஊர்ல எங்கேயுமே டிக்கெட் வேற வழியே இல்லாம பாலுங்காலத்துலதான் வெளியவேன்னு சொல்லி போற தியேட்டர் தான் அந்த தியேட்டர். இல்ல அதான் நானும் பார்த்தேன். 9 மணி ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஒரு 50% புக் ஆயிடுச்சு. அதான் மேபி ரொம்ப முக்க தியேட்டர் இல்ல. அந்த 50% எதுக்கு தெரியுமா? கூலி எவ்வளவு ஹைப்ல இருக்கு. கூலி எவ்வளவு ஹைப்ல இருக்கு, அதனால 50%. இப்ப நீங்க வந்து மற்றபடி வந்து இப்ப முன்னாடி ஒரு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு, ஏதாவது ஒரு பெரிய படம் எடுத்துக்கங்க, கடைசியா ரிலீஸ் ஆன தக்லீஃபோ, அதுக்கு முன்னாடி தக்லீஃபோ எடுத்துக்கலாம். அதுல ஒரு டிக்கெட் கூட புக் ஆயிருக்காது. ஒரே ஒரு சீட் கூட புக் ஆயிருக்காது. புக்கிங் ஓப்பன் பண்ணி 3 நாள் 4 நாள் சும்மாவே நடக்கும். எல்லா தேட்டர்லயும் படம் பார்த்து டிக்கெட் எல்லாம் பார்த்து டிக்கெட் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வழியில போயிடலாம் அப்படியே அந்த சைடு நடந்து போறவங்க, இல்ல அந்த தெருவுல பக்கத்துல இருக்கவங்க நம்ம இங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அந்த தேட்டருக்கு காலைல 9 மணி சொல்லலாம் போறது. ஏன்னா அந்த தேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆக்சுவலா நான் சொல்லவா, நான் வந்து என்னோட லக்கா என்னன்னு தெரியல. நான் கொச்சியில இருந்த டைம்ல வந்துட்டு நான் நிறைய தேட்டர்ஸ் போயிருக்கேன். பட் ஆனா ஒரு தேட்டர் கூட வந்துட்டு என்ன சொல்ல ரொம்ப மோசம் அந்த ஒரு லெவல்ல இல்ல. ஒரு தேட்டர் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து அந்த சீட்டிங் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தாது, அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்காது. தவிர மற்றபடி ஸ்கிரீன் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்கிரீன் இன்னொரு ஸ்கிரீன் வந்து இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா மற்ற எந்த தேட்டருக்கு போனாலுமே வந்துட்டு என்ன சொல்ல ஓரளவு வந்து எல்லாமே வந்து டீசென்ட் குட்டா இருக்கும், நல்ல தேட்டர்ஸா இருக்கும். அது எனக்கு மட்டும் பாக்கி. ஆனா சில இந்த மல்டிபிளெக்ஸஸ்ல மட்டும் சில ஸ்கிரீன்ஸ் சின்னதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பிரீமியம் தேட்டர் மாதிரி சீட்ஸ் கம்மியா இருக்கும் ஆனா வந்து ஸ்கிரீன் பெருசா இருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு தேட்டர் இருக்கு. அதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஆளும் கம்மியா இருப்பாங்க, ஸ்கிரீனும் பெருசா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எனக்கு அந்த மாதிரி தியேட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அதுலதான் புக் பண்ணிருக்கேன். நேற்று புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து மெகா ஸ்டாரு இல்ல சோனாவோ இல்ல மாரிஸோ கிடைக்கல அப்படின்னா நான் அந்த ஸ்கிரீன் தான் போவேன். ஸ்டுடியோ எல்இ சினிமா ஸ்டுடியோ அதுதான் 9 மணி ஷோ புக் ஆயிருக்கு. நேற்று 2 டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன். அதுல மட்டும்தான் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் டிக்கெட் தந்தா 9 மணி ஷோ போவேன், இல்ல நான் ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரை பண்ணுவேன். எதுவும் நடக்கலன்னா பார்ப்போம். ஏதாவது நடந்துச்சுன்னா 9 மணி ஷோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தான் கஷ்டம். ஓகே. நான் பார்த்த வரைக்கும் நானும் குஜராத்ல பட்டேன், இங்க கர்நாடகால பட்டேன், தமிழ்நாட்டுல நான் போன சிங்கிள் தியேட்டர் எல்லாமே ஃபேன் தான். ஃபேனா? ஆமா, மால்ல மட்டும்தான் ஏசி போட்டிருப்பாங்க. மாலு மல்டிபிளெக்ஸ் அது இங்க வழக்கொழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. இங்க வந்து ஏசி போடலாம் சண்டைக்கு போயிடுவாங்க, ஏசி தான் போடணும். திருச்சியில ஏசி போடாம இருக்க தேட்டர் அப்படின்னா இப்ப இருக்கிறது ஃபேன்லயே இன்னமும் ஓடுற தேட்டர் அப்படின்னா
இப்போ வந்து ஒரு டீம் வந்தாங்கல்ல, அக்யூஸ்ட்னு ஒரு டீம். என் வாழ்க்கை இத்தனை காலத்துல சினிமாக்குன்னு ஒரு டீம், அந்த படத்தோட டீம் வந்து அந்த தியேட்டருக்கு விசிட் பண்ண டீம் வந்து அக்யூஸ்ட் தான். திருச்சியில பேலஸ் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு, அதாவது ஷிஃப்டிங் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அதை ஷிஃப்டிங் தியேட்டரு நான் படம் பார்த்துருக்கேன். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் படம் பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண ஒரு பெரிய பையன்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்பேஸ்லேயே பல தடவை சொல்லியிருக்கேன். அப்போ டிக்கெட் வந்து 70 ரூபா இருக்கும் தியேட்டர்ல. மாரிசரு இல்லை வந்து ரம்பா எல்லா ஊர்லேயும் எல்லா தேட்டர்லையுமே எனக்கு 70 ரூபா டிக்கெட்டு. படம் பார்த்துருவேன். இப்போ 2 தடவை மேக்ஸிமம் பார்ப்பேன் பிடிச்ச படம். அதுக்கப்புறம் லோக்கல் தேட்டரில் படம் வரும். இந்த மாதிரி பேலஸ் தேட்டர் சொன்னாலும் 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டு. அதுல ஒரு 10 தடவை வச்சு படம் பார்ப்பேன். 10 ரூபா டிக்கெட்னா 10 தடவை, 5 ரூபா டிக்கெட்னாலும் 10 தடவை வச்சு பார்ப்பேன். அதுல டெய்லியும் சாயங்காலம் போறது, இல்ல ஒரு வாரத்துக்கு 2-3 வாரம் ஓடுமா, 2-3 வாரத்துக்கு 2-3 தடவை போயிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். 10 ரூபாய்க்கு படம் பார்க்கறது. அப்படின்னு படம் உட்காந்து கட்டை போட்டிருப்பாங்க, இல்லை சேர் வந்து சாதா சேர் தான் போட்டிருப்பாங்க. அதாவது சீட்லேயே சாதா சீட் இருக்குங்களா பழைய. இப்போ நீங்க அந்த உதயம் உட்காந்து சீட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பின்னாடி ஒரு கட்டம்னா கட்டையெல்லாம் இருக்கும். அந்த தேட்டர் 5 ரூபாய்க்கு தான் படம் பார்த்துருக்கேன். அந்த தேட்டர் அப்படிதான். ஆனா என்னன்னா போக 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 ஆட்கள் வர குறைஞ்சி இந்த ஓடிடி வந்துச்சு அப்படிங்கிறப்ப டோட்டலாவே அந்த தேட்டர்ல யாரும் வரதே நிப்பாட்டிட்டாங்க. அந்த தேட்டருக்கு வரவங்க யாருமே குடிச்சிட்டு தேட்டர்ல போய் படத்துல நினைச்சு வராங்களா, குடிச்சிட்டு இந்த தேட்டர்ல படம் பார்க்க விட மாட்டாங்க. மற்ற எந்த தேட்டர் திருச்சி மொத்தம் 20 ஸ்கிரீன் இருக்கு. இப்ப 17 ஸ்கிரீன்ல வந்து குடிச்சிட்டு உள்ள விட மாட்டாங்க. 3 ஸ்கிரீன்ல மட்டும் உள்ள விடுவாங்க. அது 3 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் நைட் ஷோ மட்டும் தான் உள்ள விடுவாங்க. ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் தான் இந்த பேலஸ் தேட்டர்ல இந்த நேரம் குடிச்சிட்டு போகலாம். அப்ப அந்த மாதிரி கேங்க பூரா அந்த தேட்டருக்கு வரும். குடிச்சிட்டு படுத்துட்டு படம் பார்க்கறதுக்கு, அலப்பறை பண்ணிட்டு படம் பார்க்கறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு பொம்பளை கூட்டு வர்றதுக்கு. அவங்க என்னன்னா டைம் பாஸ் பண்றப்ப லாட்ஜுக்கு போக முடியாது. லாட்ஜுக்கு போக செக்இன் டைம் நேரம் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தேட்டர் வந்து உட்காந்து படம் பார்த்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாட்ஜி கூட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு லாட்ஜி இருக்கு, அந்த லாட்ஜி கூட்டு போறதுக்கு இந்த தேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதாவது மிடில் லாட்ஜை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கஞ்சா பிளஸ் வந்து மற்ற ஐட்டம் எல்லா பொருளுக்கும் இந்த தேட்டரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தேட்டருக்கு போறது குறைச்சாச்சு. அது தேட்டருக்கு போறதுக்கு 2 ரீசன். ஒண்ணு வந்து 10 ரூபாய்க்கு படம் பார்க்கலாம்னு ஒண்ணு, இன்னொன்னு 10 ரூபாய்க்கு முட்டை போண்டா கிடைக்கும். 10 ரூபாய்க்கு ரோஸ் மில்க் கிடைக்கும். 10 ரூபா ரோஸ் மில்க், 10 ரூபா முட்டை போண்டா, 10 ரூபா தேட்டர் டிக்கெட். இதுக்கு அந்த இத்தனை கால சினிமா அனுபவத்துல அந்த தேட்டருக்கு ஒரு சினிமா செலிபிரிட்டி வந்து நான் பார்த்தது இல்லை, ஒரு டீம் கூட வந்தது இல்லை. நான் அந்த தேட்டருக்கு எனக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்தேன். போய் தேட்டரை டிக்கெட் கொடுக்குற டீம் மேனேஜர் டீம் பேசுறேன், என் தேட்டரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணா இருக்கிற இடத்துக்கு பயங்கரமா இருக்கு சைஸ், ஆல்டர் பண்ணா சூப்பரா ஓடுங்க, மெயின் ஏரியால இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கு, ஏங்க பண்ண மாட்டேங்க? ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓனருக்கு இல்லை. அப்ப நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, அவரை போய் தேட்டரை ஒரு லீஸுக்கு எடுத்தாச்சும் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு உள்ளதை கேட்க சொன்னேன். அதுக்கும் தரமாட்டேன்ட்டாங்க. எதுக்கு அந்த தேட்டர் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன், இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த தேட்டருக்கும் ஒருத்தர் வந்து படம் பார்த்துருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் அது ஃபேன் வச்சு ஓட்டுற ஒரே தேட்டர் அதுதான். அதுக்கப்புறம் சரோஜா தேட்டர் ஏசின்னு பேரை போட்டுட்டு ஆனா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேன் மட்டும் வச்சு ஓட்டுறாங்க. ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பொறுத்து ஃபேன்லாம் நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு ஏசி வந்து எல்லாம் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. நார்த் இந்தியா பூரா அப்படிதான் இருக்குங்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இன்னமும். இல்ல ஆக்சுவலா நான் இப்ப போறேன் இல்ல, இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் எப்படி பாக்குறேன்னு கேக்குறீங்களா? நான் போறதுக்கு அந்த ரொம்ப குட்டி படமா இருந்துச்சுன்னா வந்து அந்த ஸ்கிரீன் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ல ஃபேன் தான். பட் ஆனா வந்து ஏசியும் போடுவாங்க, ஃபேனும் போடுவாங்க. நமக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகாது, அது மட்டும் எனக்கு தெரியும். என்னை வந்துட்டு என்ன சொல்ல, ஸ்வெட் ஆகாத அளவுக்கு வந்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அது பிரச்சனை. இப்ப தலைவன் தலைவி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா மெயின் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. நான் அந்த ஸ்கிரீன் போய் பார்த்தது கிடையாது, எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நான் அந்த மாதிரி மேஜர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வேற தியேட்டர்ல பார்த்துருவேன். ஸோ அதனால மற்ற ஸ்க்ரீன்ஸ் போய் பார்க்கணும்னு இருக்கு. அது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சொல்றேன். ஆனா இந்த நான் போட ஸ்க்ரீன்ல ஃபேன் கண்டிப்பா எல்லா சைடுமே இருக்கும். அதுவும் ஒரு ஃபேன்லாம் ஓடாது. நான் வந்து எனக்குன்னு ஒரு ஃபேவரட் ஒரு பிளேஸ் பிடிச்சிக்கிட்டேன். அந்த ஒரு சீட்டு தான் கொஞ்சம் சுமாரா அந்த இடத்துலயே கொஞ்சம் நல்லா இருக்கிற சீட்டு. அங்கேருந்து பார்த்தா வியூவும் நல்லா இருக்குன்றதுனால நான் எப்போ போனாலுமே வந்துட்டு அது ஃப்ரீயா எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். இந்த சீட்ல தான் உட்காரணும்னால இல்லை. அதனால போயிட்டு கரெக்டா சென்டர்ல உட்காந்துரு, நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி. சொல்லுங்க ஒரு கமல் சார் நெக்ஸ்ட் யார் மூவில அருணா, அருண்குமாரா, அருண்குமாரா இல்ல அன்பரி? பிரகாஷ், நான் கேள்வி புரிஞ்சுதா? அந்த வீர சோழன் டேரக்டர் அருண்குமார் டேரக்டர் அடுத்து யாரு ஹீரோ நடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல கமல்ஹாசன் அடுத்து யார் கூட படம் பண்றாரு? அன்பரிவு கூடயா இல்ல வந்து இவர் கூடயான்ட்டு? அன்பரிவு கூட தான் படம் பண்றாரு. அன்பரிவு படம் அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. தேசிய பைசனி வந்து சிம்பு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா இல்ல இங்கிருந்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவாரோ?
சிம்பு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த வெயிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிஸ்டர் பீன் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு புல்ல வந்து புல் தரையில உட்காந்துருப்பாரு, யாரோ வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே கையில புல் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, வெயிட்டிங்னு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அந்த மீம் டெம்ப்ளேட்டை நிஜமாக்க போற ஒரு ஆள் வந்து தேசிய பரிசு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் ப்ரோ பிரைம் டைம் வேஸ்ட் பண்றாரு? இப்போ நீங்க கேஎஸ் ரவிக்குமார் பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு அடுத்த நாள் ஹீரோ வச்சு பண்ணுவாரு. அந்த மாதிரி ஏன் இப்ப டைரக்டர்ஸ் யோசிக்க மாட்டேன்றாங்க? அதான் இப்ப எந்த டேரக்டர்ஸுமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நம்ம போனா அதுக்கு மேல ஒரு ஹீரோ, அதுக்கு மேல ஒரு ஹீரோ, அதுக்கு மேல ஒரு ஹீரோ, அதுக்கு மேல ஒரு ஹீரோ போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வளர்ச்சி நினைக்கிறாங்க. ஏன்னா அதனால சம்பளம் கூடன்னு நினைக்கிறாங்க. சம்பளத்தை மட்டும் தானே பாக்குறாங்க. படத்துக்கு 1 கோடி, அடுத்த படத்துக்கு 40 கோடி, அதுக்கு அடுத்த படத்துக்கு 50 கோடி, அதுக்கு அடுத்த படத்துக்கு 60 கோடி இப்படி வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு எல்லா நேரமும் நம்ம எல்லா ஹீரோக்கள்ட்டையும் ஒர்க் பண்ணி பழகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சிறந்த உதாரணம் ப்ரோ மாரஞ்சித். நீங்க ஏஆர் முருகேசன் எடுத்துக்கலாம். நீங்க ஏஆர் முருகேசன் பாத்தீங்கன்னா அவர் சின்ன ஹீரோ கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. அவர் புதுமுக ஹீரோ கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. யங்ஸ்டர் ஹீரோ ஒர்க் பண்ணதே கிடையாது. அவர் வந்து அஜித் ஒர்க் பண்ணாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒர்க் பண்ணாரு, அப்புறம் விஜய் ஒர்க் பண்ணாரு, சூர்யாட்ட ஒர்க் பண்ணாரு, விஜய் ஒர்க் பண்ணாரு, திரும்ப சூர்யாட்ட ஒர்க் பண்ணாரு, அந்த திரும்ப விஜய் கூட 2 படம் பண்ணாரு, திரும்ப வந்து ரஜினி கூட படம் பண்ணாரு. யாருமே கிடைக்கலங்கிறப்ப சிவகார்த்திகேயன் இப்ப டாப்ல இருக்கலாம் சிவகார்த்திகேயன் கூட பண்றாரு. இல்லைன்னா சிவகார்த்திகேயன் கூட பண்ண மாட்டாரு. சிவகார்த்திகேயன் ஒரு பிரைம் லீக்ல இருக்கிறாருன்னா இப்ப எத்தனையோ ஹீரோக்கள் அவங்கள்ட்ட படம் கேட்க முயற்சி பண்ணாங்க. அடுத்து அவர் படம் கிடைக்கலங்கிறப்ப ஏகப்பட்ட ஹீரோக்கள் போனாங்க. அவர் என்ன பண்ண, அதுல வேணாம், இதெல்லாம் வேணாம் தள்ளி விடுறாரு அவர். செகண்ட் லிஸ்ட்ல இருக்க ஹீரோக்கள் போனா கூட தள்ளி விட்டுறாரு அவர் என்ன எல்லாத்துக்கும் டாப்ல தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விக்ரம் போனது விக்ரம்கிட்டே ஒரு படம் பண்ண மாட்டேன் இழுத்தாரு. மங்கி கூட பண்ணான்ட்டு இருந்தாரு ப்ரோ. யாருங்க? மங்கின்னு யார் விழுவுது? அதான் அனிமேஷன் மூவி ப்ரோ. அனிமேஷன் வச்சு ஒரு படம் பண்றாரு. ஓ ரைட் ஓகே சரி ரைட். அதுதான் பாருங்க, அது என்ன ஹீரோக்களே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செகண்ட் டயர் 2 ஹீரோ, டயர் 3 ஹீரோ போக மாட்டேன். நான் வந்து அப்படி டயர் 1 லெவல்ல இருக்கணும். அட்லீஸ்ட் டயர் 1 லெவல்லையாச்சும் இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாரு. அவரு பீக்ல இருந்திருக்காருல ப்ரோ, அதனால அவர் கொஞ்சம் சில டேரக்டர் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படின்னா பீக்ல இருக்கிறதுன்னு இல்லை, பீக்ல இருக்கவங்க கூட பயணம் பண்ணா நம்மளும் பீக்ல இருக்க மாதிரி இருந்துக்கலாங்கிறது தான். பீக்லயே இருக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல டேரக்டர் புதுமுக ஹீரோக்கள் வச்சுக்கிட்டும் ஹிட் கொடுக்கணும். அது நீங்க வந்து ஃபெயிலியர் கொடுத்தாலும் பரவாயில்ல. மணிரத்னத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அவர் புதுமுக டீம் கூட ஒர்க் பண்ணுவாரு. சங்கர் எடுத்தீங்கன்னா பாய்ஸ்ல ஒர்க் பண்ணி காமிச்சாரு. திரும்ப ஒரு சின்ன டீம் வச்சு படம் பண்ணி யாராவது ஒரு டேரக்டர் அப்படி நிரூபிச்சாதான் அது ஒரு டேரக்டருக்கே நான் அழகுன்னு நினைப்பேன். பாய்ஸ் படம் கூட எல்லாத்துக்கூடயும் ஒர்க் பண்ணணும். பாய்ஸ் படம் கூட சங்கருக்கு ஒரு நல்ல பேர் நம்ம வாங்கி கொடுத்தாரு. அவர் படத்திலே கொஞ்சம் முற்போக்கான அதுங்க பிளாப் படம். ஆனா அவர் படத்துக்கு அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்வி பேர் எடுத்து கொடுத்துருக்காரு இல்ல. அதனால ஏதோ ஒரு எப்பவுமே எல்லா டேரக்டரும் ஒரு புதுமுக ஹீரோக்கள்கிட்ட படம் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும், இல்லைன்னா அடுத்த இப்படி பண்ணணும். இப்ப மாநகரம் எடுத்தாரு. மாநகரம் எடுக்கும் போது லோகேஷ் ராஜ், ஸ்ரீ, சந்தீப் கிஷான் வச்சுதான் பண்ணாரு. அடுத்த கார்த்திக் பண்ணாரு. அடுத்து அப்படியே பண்ணாரு. அடுத்து திரும்ப கார்த்திக் கூட படம் பண்றாருல. அது மாதிரி எல்லா ஹீரோக்கள் பற்றியும் படம் பண்ணணும். மேல மட்டுமே போயிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அது ஹீரோக்கள் கூட ஓடுற குதிரைகளை வச்சு சவாரி பண்ற மாதிரி. அப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். அவங்க வந்து டைரக்டரோட அவங்களோட ஃபுல் விஷயம் காட்டலாம். அவங்களுக்கு கொஞ்சம் வரைமுறை எதுவும் இல்லாம அவங்க நினைச்சதை எடுக்கலாம் ப்ரோ. சின்ன படம் பண்ணும்போது ஒரு ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. பிரகாஷ் ப்ரோ அடுத்த 3 ஸ்டார்ஸ் பேரையும் சொல்லிருங்க வரிசையா. சொல்லிருக்கேன், ஏதாவது மறந்துருக்கு சொல்லிருக்கேன். இல்ல ப்ரோ, ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்து கைதி மாநகரம் தான் பேசினாரு, விஜய் படம் எதுவுமே பேசலன்னு ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் அது வரைக்கும் தான் சொல்லிருக்கீங்க, அதுக்கப்புறமா சொல்லிருங்க. விஜய் படம் தான் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. யார் விஜய் படம் இது லியோ மாஸ்டர் தான் சொல்லுவீங்க, அதையும் சொல்லியிருக்கேன். மாநகரம் கைதி தான் சொன்னீங்க. விக்ரம் தான் சொல்லலையேங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் என்ன சொன்னேன், நீங்க பேச்ச குழந்தை போட்டாருங்க. மாநகரம் பண்ணாரு, கைதி பண்ணாரு, அப்புறம் விஜய் படம் பண்ணாருன்னு சொன்னல. அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஸ்டார்ஸ் சொன்னீங்க. அடுத்தடுத்து பெரிய ஸ்டார் விஜய் பெரிய ஸ்டார் தான். ஏன் நீங்க ஒண்ணு நியாயம் பண்றீங்க? விக்ரம் தான் சொல்லலாம், கூலின்னு தான் சொல்லல. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். நல்லா இருக்குன்றது யாரு பேசுறீங்கன்னு தெரியல. ஸ்பீக்கர் காமிச்சு எனக்கு. சொல்லுங்க பிரதர், நல்லா இருக்கு சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது சொல்லுங்க. அப்துல் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசலாம்.
பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேட்கலையா? அவர் பேசினாரு இப்போ, கேக்குதுன்னாரு. அதான் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையா, ஸோ அதான் கேட்டேன். இப்போ அடுத்து திருச்சி பேசுறேன். இப்போ அடுத்து இன்னும் கூலி படத்துக்கு இன்னும் சென்டர்ஸ் ரிலீஸ் ஆகாம இருக்கு. மேக்ஸிமம் வந்து எப்போ வருது? என்னது ப்ரோ 9 மணி ஷோவா? புரியல, என்ன கேட்டீங்கன்னு. திருச்சியில ரசிகர் ஷோவா ஆயிடுச்சு. இப்ப இது தாண்டி இப்ப ரம்பா மணி வெங்கடேஷ் எல்லாம் மெகா ஸ்டேஜ் எல்லாம் வரவே இல்லை. இப்போ வரும் சார் இங்க இருக்கீங்களா? மேக்சிமம் ரம்பா மரியம் மெகா ஸ்டார் வெங்கடேஷா இவங்கலாம் இன்னைக்கு நைட்டுக்கு மேல நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுல ரம்பா மட்டும் ஜியோ வந்ததுக்கு ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஜியோ வருதுன்னு கன்ஃபார்ம் ஆனைக்கு தெரிஞ்சா மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. பொறுமையா ஓப்பன் அநேகமா நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். ட்ரெய்லர் வந்தனால அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க. இப்போ கூலி இப்போ அடுத்த வாரம் கூலி ரிலீஸ்னால இப்போ நடுவில் வருமானு தெரியல. கூலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எதனால அப்டேட் வரும் போல இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஆகஸ்ட் 3 பிளான் பண்ணாங்க.